ஸோ நம்ம என்ன மெஷர் பண்ண போறோம்னா electric field due to an spherically charged so electric field due to an charge in spherical shape கூட சொல்லலாம் அப்படி இல்ல charge in spherical shape but இங்க spherically charged இருக்கு no problem okay இப்போ அதுல ரெண்டு விஷயம் இருக்கு we are going to measure the electric field outside the spherical shell இன்னொன்னு வந்து we are going to measure the electric field inside the spherical shell ஒரே இல்ல ஒரு டெஸ்ட் பண்ணுங்க லாஸ்ட் டைம் நீங்க கிராவிடேஷன் படிச்சிருப்பீங்க இந்த கிராவிடேஷன்ல பாத்தீங்கன்னா எர்த்ல ஒரு spherical shell இருக்கு ஆனா இது மெட்டல் ஸ்பியர் இது வந்து ஒரு மெட்டல் ஸ்பியர் ஆனா இந்த மெட்டல் ஸ்பியர் பாத்தீங்கன்னா அவுட்டர் சர்ஃபேஸ் ஃபுல்லா uniformly charged அது முக்கியம் so it is a sphere which is uniformly charged with positive charges சரி அதுல இப்போ எர்த் தான் இந்த spherical shell அஸ்யூம் பண்ணிக்கிட்டீங்கன்னா எர்த்துக்கு அவுட் சைடு ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா கிராவிடேஷன் ஃபீல்ட் இருக்கும் அதுக்கு மேல போக போக என்ன ஆகும் கிராவிடேஷன் ஃபீல்ட் குறைஞ்சிட்டே போகும் ரைட்டா இப்போ இங்க அதே மாதிரி ஒரு spherical shell எடுத்துக்கிறீங்க மெட்டல் ஸ்பியர் எடுத்துக்கிறீங்க அந்த ஸ்பியர் ஃபுல்லா மேல சார்ஜஸா இருக்கு சார்ஜ் ஷெல் யூனிஃபார்ம்லி சார்ஜ் ஷெல்லா இருக்கு அந்த ஷெல்ல போக 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 மேல ஒரு ஹைட் ஏற 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 என்ன ஆகும்னா இங்க வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன ஆகும் அப்படின்னா குறைஞ்சிட்டே போகும் ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை மெஷர் பண்ண போறீங்க ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல அதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவுட் சைட் த ஷெல் பார்க்கணும் அவுட் சைட் த ஷெல் Okay, so if this is the spherical shell, this is the point O. இதுக்கு ஒரு ரேடியஸ் இருக்கு கேபிட்டல் R. இப்போ இந்த spherical shellக்கு நான் ஒரு காஸியன் சர்ஃபேஸ் வரைய போறேன். அந்த காஸியன் சர்ஃபேஸை இப்படி வரையறேன். ஆனா அதுவும் ஸ்பியர் தான். ஓகேவா? காஸியன் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் வரைய போறேன். இந்த காஸியன் ஸ்பியர் வந்து சென்டர் பாயிண்ட் ஓல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னா some small r distance வரைக்கும் இருக்கு. சரி. இப்போ இது ஃபுல்லாவே யூனிஃபார்ம்லி சார்ஜ் spherical shell. அப்போ இதனால உருவாகிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாத்தீங்கன்னா நாலா பக்கமும் எப்படி போகும் இப்படி நாலா பக்கமும் சிமெட்ரிக்கலா போகும் சிமெட்ரிக்கலா எல்லா பக்கம் ஈக்குவல்